இந்த தேர்தலில் நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதை தாண்டி யாருக்கு ஒருவர தீய சக்திகள் அவர்களெல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமான கடமையாக நான் கருதுவேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக சொல்றாங்க, நாங்க பாஜகவிடம் பிரிஞ்சு விட்டுட்டோம். முதல் கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நான் ஒரு நாள் கூட இவங்களோட நான் சேர மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஏன் இந்த அதிமுக அந்த பாஜகவோடு போய் கையிணைந்து அடிமையானார்கள்? ஏனென்றால் அந்த பாசிச சக்தியை வைத்துதான் இவர்களால் 4 ஆண்டு அவங்களுடைய ஆட்சியை நீடிக்க முடிந்தது அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு. அப்ப அவங்களுடைய உதவியை பெற்று அவங்களுக்கு அடிமையாகி 4 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தின பிறகு இப்ப ஆட்சி இழந்த பிறகு திடீர்னு சுயமரியாதை, திடீர்னு சுய சிந்தனை வந்து நாங்க பிரிஞ்சுட்டோம்ன்றாங்க. நான் கேட்கிற கேள்வி, அவங்க உண்மையிலேயே பிரிஞ்சுட்டா ஏன் போன ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மேல் வழக்குகள் தொடரணும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் ஆதாரத்துடன் அனுப்பிய கோப்புகளை ஏன் இந்த எதற்கும் லாயக்கில்லாத கையாளாகாத ஒரு ஆளுநர் ஏன் அந்த கோப்பெல்லாம் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்காமல் வைத்திருக்கிறார்? உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு உறவில்லை என்றால் ஆளுநர் கொடுக்கிற உரையை படிக்க தன்மை இல்லாத திறன் இல்லாத ஆளுநர், போற சட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆளுநர், தன்னுடைய கடமை என்ன என்று அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆளுநர் ஏன் இந்த கோப்புகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்? தமிழ்நாடு அரசாங்கம் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்துடன் கொடுத்த கோப்புகளை கூட்டணி இல்லை என்றால், மறைமுக கூட்டணி இல்லை என்றால் ஏன் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் ஊழல் நடவடிக்கையை தடுத்து இருக்கிறார் இந்த ஆளுநர்?